இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு தாங்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிங்கப்பெருமாள் கோவிலில் வந்து இருக்குது அந்த ஏரியாவில். நான் தம்பி பாப்பா எல்லோரும் இப்போ பைக்கில் தாங்க போனோம். ஸோ போகிற வழியில் குழந்தைங்களுக்கு பசிச்சுங்கிறதுனால ஒரு கடையில் ஸ்டாப்பிங்கை போட்டு அங்கே பசங்களுக்கு தேவையான வடை பஜ்ஜி பாப்பா வந்து நூடுல்ஸ் கேட்டால் அதையும் வாங்கிட்டு நேராக கோவிலுக்கு வந்துட்டோங்க. வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நைட்டு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ நல்லா கோயில் அங்கே சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாள் கோயில் கொஞ்சம் நல்லா கூட்டமாகவே தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஸோ நல்லா பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்துக்கோங்க. கோபுர தரிசனம் நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அந்த கோயில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம். நல்ல பெரிய கோயில், பழைய காலத்தில் கட்டின கோயில். நல்லா அந்த மலையை வந்து மலையிலே அப்படியே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு புதுவிதமான ஒரு நல்ல அனுபவம் இந்த கோயிலுக்கு போனது எங்களுக்கு. ஸோ குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கோவிலை சுற்றி வரும்போது அங்கே பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அதை நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு துணியை கிழிச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம்னா தடவி நம்ம வேண்டுதலை நினச்சி நம்ம பூஜை பண்ணோன்னா அது நடக்குங்கிறது வந்து அந்த போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ பின்னாடி அப்படியே நம்ம சுற்றி வந்தோன்னா அந்த மாதிரி படிக்கட்டுகள் இருந்துச்சு. அப்புறம் படிக்கட்டுலேயே அப்படி கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை ஜாமான் அந்த மாதிரி ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. சுவாமி படங்கள், பூஜை ஜாமான், சிலைகள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டால் இருந்துச்சு. அப்புறம் பிரசாத ஸ்டாலும் சைடில் இருந்துச்சு. அங்கே முறுக்கு, இந்த புளியோதரை பொடி, கேசரி, பொங்கல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்களும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கோவிலில் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.